வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ 2025 ஜிடி எக்ஸாம்ஸோட ஜிகே கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரதான் மந்திரி ரோஜ்கர் புரோத்சாஹன் யோஜனா இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் சின்ஸ். பிரதான் மந்திரி ரோஜ்கர் பரோத்சாஹன் யோஜனா டேஸ் முதல் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 2016 தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு, அதாவது தொழில் முனைவோர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இன்சென்டிவ்ஸ்னால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசாக நியூ எம்ப்ளாயீஸ் வந்து வேலைக்கு எடுப்பாங்க. புதுசாக நிறைய பேரை வேலைக்கு வந்து எடுப்பாங்க. அப்படி நம்ம நாட்டோட இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், where were the first Asian Games held in India? இந்தியாவில் முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. ஆக்சுவலாக இந்த ஏஷியன் கேம்ஸ் அப்படிங்கிறது, ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நடந்ததே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் தான் நடந்துச்சு. எந்த இயர்னா 1951 வந்து நடந்திருக்கும். 2 times வந்து டோட்டலாக நம்ம இந்தியாவில் வந்து நடந்திருக்கு. ஒன்று 1951, இன்னொரு டைம் வந்து 1982 வந்து நடந்திருக்கும். 2 டைமுமே நியூ டெல்லியில் தான் இந்த கேம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. Next question, in August 2024, who bid farewell to the Supreme Court, became the first woman Chief Justice of the High Court for the state of Telangana and was the 9th woman to be elevated to the Supreme Court of India. 2024 ஆகஸ்ட்ல உச்ச நீதிமன்றத்திலிருந்து விடை பெற்றவங்க, தெலுங்கானா மாநிலத்திற்கான முதல் பெண் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவங்க மற்றும் உச்ச நீதிமன்றத்திற்கு உயர்த்தப்பட்ட 9வது பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஹிமா கோலி அப்படிங்கிறவங்க தான். இவங்க வந்து 2021 to 2024 இந்த பீரியட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஜட்ஜா செயல்பட்டிருக்காங்க. Next question, which of the following sports was included as a discipline in the 11th Asian Games Beijing 1990? 1990 ஆண்டு நடந்த பெய்ஜிங்கில் நடைபெற்ற 11வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பின்வரும் எந்த விளையாட்டுகளில் ஒரு துறையாக சேர்க்கப்பட்டது? எந்த விளையாட்டை வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கபடியை வந்து சேர்த்திருக்காங்க. Next question, which are the two wettest places on earth that receive more than 1080 cm of rainfall in a year? பூமியில ஒரு வருடத்தில் 1080 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவை பெறும் 2 ஈரமான இடங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே எங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான், செரப்பூஞ்சி அண்ட் மவுசன் ராக். இது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகாலயால இருக்கு. இங்கே எப்போவுமே வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு இயரில் வந்து கிட்டத்தட்ட எல்லா டேஸுமே இங்கே வந்து மழை பெய்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லொக்கேஷன் வந்து அப்படி இருக்குது. இங்கே வந்து காசி ஹில்ஸ், காசி மலைத்தொடர் அப்படிங்கிறது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து எப்போவுமே அதிகமான மழை வந்து நமக்கு கிடைக்குது. Next question, as per National Multidimensional Poverty Index of India, a progress review 2023, which of the following union territories has the highest percentage of multidimensionally poor? அதாவது தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு 2023 வெளியிட்டாங்க. அதில் வந்து பல்பரிமாண ஏழைகள் அதிக சதவீதத்தில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தாத்ரா அண்ட் நாகர் காவேரி. அதே நேரம் ஸ்டேட் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார். அப்போ மாநிலம் பீகார். அதே நேரத்தில் யூனியன் பிரதேசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாத்ரா அண்ட் நாகர் காவேரி அண்ட் டாமன் அண்ட் டையூ. Next question, what is the penalty amount specified under the public examinations
Prevention of Unfair Means Bill 2024 for individuals involved in unfair practices or offenses during exams அப்படி கேட்டிருக்கான். தேர்வுகளின் போது நியாயமற்ற நடைமுறைகள் அல்லது குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு பொது தேர்வுகள் நியாயமற்ற வழிமுறைகள் தடுப்பு மசோதா 2024 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பில்லுக்கு கீழே எவ்வளவு அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அப் டு 10 lakh rupees 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அபராதம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which articles of the Constitution of India deals with the Union Public Service Commission? அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றிய அரசியல் அமைப்பின் பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கிள் 315 to 323. இப்போ இதுல ஒரு சில இம்பார்ட்டன்டான ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 ஆர்டிகிள் 280 ஃபினான்ஸ் கமிஷன். நெக்ஸ்ட் 368 பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். Next question, which sector of the economy does the green revolution belong to? பசுமை புரட்சி பொருளாதாரத்தின் எந்த துறையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் செக்டாரை சேர்ந்தது. நம்மளோட மொத்த எக்கனாமியுமே 3 செக்டார்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செக்டார் பிரைமரி செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அக்ரிகல்ச்சர் தான். பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம், முதன்மையான துறை அப்படின்னு நம்ம அக்ரிகல்ச்சரை சொல்லுவோம். செகண்ட் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் செக்டார் சர்வீஸ் செக்டார். அதாவது டெர்ஷியரி செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்வீஸ் செக்டார் வரும். இதே நேரத்தில் செகண்டரி செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரை சொல்லுவோம். செகண்டரி செக்டார் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார். Next question, the annual Mamallapuram Dance Festival, which includes performances of Indian classical dances Bharatanatyam, Kuchipudi, Kathak, Mohiniyattam, Odissi and Kathakali, is organized in இந்திய பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதக், மோகினியாட்டம், ஒடிசி மற்றும் கதகளி ஆகியவற்றின் நிகழ்ச்சிகளை உள்ளடங்கிய வருடாந்திர மாமல்லபுரம் நடன விழா டாஸில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்மளோட ஸ்டேட் தான் தமிழ்நாடு. ஆன்சர் ஏ. இப்போ பரதநாட்டியம் வந்து எந்த ஸ்டேட்டோட கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு. அதே மாதிரி குச்சிப்புடி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், கதக் வந்து யூபி உத்தரப்பிரதேஷ், மோகினியாட்டம் கேரளா, ஒடிசி ஒடிசா, கதகளி கேரளா. Next question, which of the following sentence is are true? The projected growth rate of the Indian agriculture sector for year 2022 to 2023 was 5.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளதில் என்ன சொல்லுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 2022-23 நிதியாண்டில் இந்திய விவசாய துறையின் திட்டமிட்ட வளர்ச்சி விகிதம் வந்து 5.5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2021-22 அந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்தியாவின் விவசாய ஏற்றுமதி வந்து சுமார் 50.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021-22 காரிஃப் சந்தைப்படுத்தல் பருவத்தில் இந்தியாவில் 581.7 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி கொள்முதல் செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டு இதுல எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது உண்மை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்டும் தேர்டும் வந்து கரெக்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 2022-23 நிதியாண்டில் இந்திய விவசாயத்துறையின் திட்டமிட்ட வளர்ச்சி விகிதம் வந்து 5.5% கிடையாது. எவ்வளோ அப்படின்னா 3.5% தான். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஒன்லி 2 and 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், லக்ஷ்மி விஸ்வநாதன்
who won the prestigious Natya Kalanidhi Award from the Music Academy was famous for which dance form அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லட்சுமி விஸ்வநாதன் அப்படிங்கிறவங்க எந்த நடன வடிவத்துக்கு பிரபலமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். ஆப்ஷன் டி. Next question. What was the major economic challenge addressed in the third 5-year plan? மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எதிர்கொள்ளப்பட்ட முக்கிய பொருளாதார சவால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேர்ட் 5-year பிளானோட இயர் வந்து 1961 to 1966. இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளானும் செகண்ட் 5-year பிளானும் நமக்கு ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் தேர்ட் 5-year பிளான் வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ சைனா வார் தான். நம்ம இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில நடந்த வார்னால தான் நமக்கு இந்த 5-year பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கும் சைனாக்கும் வந்து வார் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1962ல நமக்கு போர் நடந்திருக்கும். அப்போ நமக்கு இதுல முக்கியமான சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன் தான். போர்க்கால செலவு மற்றும் வள ஒதுக்கீடு. இதனால தான் நமக்கு வந்து இந்த தேர்ட் 5-year பிளான் என்ன ஆகுது அப்படின்னா ஃபெயிலியர் ஆகுது. இதில் லிபரலைசேஷன் ஆஃப் த எக்கனாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருளாதாரத்தில் தாராளமயமாக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த இதில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th 5-year பிளானில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 8th 5-year பிளானில் தான் இந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்பிஜி பிளானை வந்து டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மன்மோகன் சிங். இந்த 8th 5-year பிளானோட இயர் வந்து 1992 to 1997. இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தது மன்மோகன் சிங். அவங்க தான் இந்த எல்பிஜி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. Next question. 2nd October 2022 marked the dash birth anniversary of Mahatma Gandhi, celebrated as Gandhi Jayanti. நம்ம காந்தி ஜெயந்தியாக நம்ம வந்து October 2 செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போது அந்த 2022ல் நம்ம செலிப்ரேட் பண்ணுற அந்த காந்தி ஜெயந்தி வந்து காந்தியோட எத்தனையாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ காந்தியோட பர்த் பார்த்தீங்கன்னா 2nd October 1869 வந்து பிறந்திருப்பாங்க. அப்போது 1969 வரும்போது 100 years வந்து ஆகியிருக்கும். அப்போது இப்போது 2022 பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது 53 years வரும். 53 years வரும். அப்போது டோட்டலாக 153. இப்போ ஆப்ஷன் ஏ. Next question. The NBPW, which can be considered as the most widespread Iron Age pottery, stands for dash. மிகவும் பரவலான இரும்பு யுக மண்பாண்டமாக கருதக்கூடிய NBPW எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. இது எதை சொல்ல வருது அப்படின்னா நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர், அதாவது வடக்கு கருப்பு மெருகூட்டப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறத சொல்லுறாங்க. இந்த அயன் ஏஜோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1200 BCEல இது ஸ்டார்ட் ஆயிருக்கும். எங்கே அப்படின்னா மத்திய கிழக்கு பகுதிகளில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். மிடில் ஈஸ்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த அயன் ஏஜுக்கு முன்னாடி உள்ள பீரியட் எது அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ். வெண்கல காலமாக இருந்துச்சு. இதில் தான் நிறைய மண்பாண்டங்கள், அதாவது இந்த பிரான்ஸ் ஏஜில் வாழ்ந்தவங்க வந்து வெண்கலத்தில் தான் பொருட்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா அயன் ஏஜ் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகுது. அயன் ஏஜில் வந்து அந்த பானைகளை வந்து அங்கே செய்யப்பட்ட அந்த மண்பாண்டங்களை வந்து NBPW அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. வடக்கு கருப்பு மெருகூட்டப்பட்ட பொருட்கள். Next question. Part 3 of the Constitution of India stated about which of the following? Part 3 எது சொல்ல வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Part 3 அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சொல்ல வருது.
டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 4ல வரும். அதே நேரம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4A வரும். சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2. Next question. Which of the following plants can be made to climb walls using special support? பின்வரும் தாவரங்களில் எது சிறப்பு ஆதரவை பயன்படுத்தி சுவர்களில் ஏற செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த பூசணி செடி மட்டும்தான், பம்கின் செடி மட்டும்தான், பிளான்ட் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே படரக்கூடிய ஒரு கொடி வகை வந்து சார்ந்தது. மீது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நிமிர்ந்து நிற்கக்கூடிய தாவரங்கள். சன்ஃப்ளவர் பிளான்டா இருக்கணும், சூரியகாந்தி செடி, எலுமிச்சை செடி, ரோஜா செடி எல்லாமே நிமிர்ந்து இருக்கக்கூடிய தாவரங்கள். இது மட்டும்தான், பூசணி செடி மட்டும்தான் என்ன அப்படின்னா படரக்கூடிய ஒரு தாவரம். Next question. Who were the key figures behind the recommendations that formed the basis of the Government of India Act 1990? இந்திய அரசு சட்டம் 1919 அடிப்படையை உருவாக்கிய பரிந்துரைகளுக்கு பின்னால் இருந்த முக்கிய நபர்கள் யார்? ஆக்சுவலா 1919 இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இன்வால்வ் ஆன பர்சன்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாண்டேகு மற்றும் செம்ஸ்ஃபோர்ட், லார்டு செம்ஸ்ஃபோர்டும் எட்வின் மாண்டேகு. இப்போ இதில் வந்து லார்ட் லின் லித்திங்கோ டைமில் வந்து நமக்கு குவிட் இந்தியா மூமெண்ட் வந்து நடக்கும். குவிட் இந்தியா மூமெண்ட் வந்து லார்ட் லின் லித்திங்கோட பீரியட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம், குவிட் இந்தியா மூமெண்ட். லார்ட் இர்வின் அவரோட இதில் வந்து காந்தி இர்வின் பேக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈவெண்ட். காந்தி இர்வின் பேக்ட், காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931 மார்ச் 5 வந்து நடந்திருக்கும். நெக்ஸ்ட் லார்ட் கர்சன் அவரோட பீரியட்ல தான் நமக்கு பெங்கால் பிரிவினை அப்படிங்கிறது வரும். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905ல நடந்திருக்கும். Next question. When did Michael Faraday discover electromagnetic induction, the principle behind the electric transformer and generator? மின்மாற்றி மற்றும் ஜெனரேட்டர்களின் பின்னணியில் உள்ள கொள்கையான மின்காந்த தூண்டலை மைக்கேல் ஃபாரடே எப்போது கண்டுபிடித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 1831. டைனமோவை இன்வென்ட் பண்றதும் யாரு அப்படின்னா டைனமோ இன்வென்டட் பை மைக்கேல் ஃபாரடே தான். Next question. She was a Carnatic legendary singer who sang in Europe, North America and at the United Nations General Assembly. UNO-லயும் பாடியிருக்காங்க. Who was she? அவர் ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் பாடிய ஒரு கர்நாடக இசை புகழ்பெற்ற பாடகி. அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி எம்எஸ் சுப்புலட்சுமி. அது உங்களோட நேமோட ஃபுல் நேம் தான் வந்து மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. Thank you for watching.